ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாரும் வந்து குரூப் 4 எக்ஸாம்க்கு நல்லா சின்சியராக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா இனிமேல் தொடர்ந்து ஒரு 200 நாளைக்கு உங்களுக்கு தினமும் 25 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் சீரீஸ் வந்து கொண்டு போகிறோம். ஸோ தினமுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய டெஸ்ட் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைஸும் வந்து கொடுக்குறதா நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டீட்டெயிலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து முழுக்க ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் ஆல்ரெடி வந்து எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம தொடர்ந்து டெஸ்ட் அட்டன் பண்ண தான் உங்களுக்கு வந்து இலக்கணத்தோட கான்செப்ட் வந்து மறக்காது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து மெமரி பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ அதோடைய கான்செப்ட் வைஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இலக்கணத்தில் வந்து நம்மளால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் ரெகுலராக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இலக்கணத்தில் நம்மளால் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுக்க இலக்கணம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இலக்கணத்தோட கான்செப்டை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தினமும் வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மணிக்கு, ஓகேங்களா, 10 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ 25 தான், ஒரு நாளைக்கு நீங்கள் 25 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த 25 கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதோட கான்செப்டையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி கொஸ்டினோட ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு வீடியோவாக தான் கொடுப்போம். ஸோ அதை பார்த்திங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு 6 மணிக்கு வந்துடும், ஈவினிங் 6 மணிக்கு வந்துடும். ஸோ அது வந்து லைவ் வீடியோவாகவும் வரும். சப்போஸ் உங்களால் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு டெஸ்ட் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா இந்த வீடியோ இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைவ் வீடியோவிலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டு, அந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்கள் டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ அதில் 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் வந்து 25 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தினமும் டெஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து தினமும் டெஸ்ட்டை எழுதிட்டு கமெண்ட் பண்ணிடணும். உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் ரெகுலராக வந்து எல்லாருடைய கமெண்ட்ஸையும் வந்து செக் பண்ணுவோம். ஸோ யார் ரெகுலராக டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து நோட் பண்ணிட்டு வருவோம். ஸோ நம்மளுடைய ப்ரைஸ் வின்னர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு முடித்ததுக்கு அப்புறம் ஸோ அதில் ஃபுல் மார்க் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு குலுக்கல் முறையில் என்ன பண்ணுவோம், டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்போம் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் உங்களுடைய மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் நோட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஃபுல் மார்க் எடுத்த 3 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸோடைய பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே வந்து நாங்கள் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீக்கோட சண்டேயில் வந்து நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெகுலராக டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி அதில் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஜிகே கொஸ்டின் பேங்க்கு வந்து பிடிஎஃபாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சில பேர் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணாமல் விட்டுருவீங்க. ஸோ அதனால் வந்து ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் நம்மளுடைய டெஸ்ட் ப்ராசஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஸோ இலக்கணத்தை வந்து நீங்கள் வந்து தினமும் அந்த கான்செப்ட் மறக்காமல் என்ன பண்ணிடலாம், டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் வந்து கிடைக்க போகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஸோ நாளையிலேருந்தே நம்மளுடைய கிளாஸ் வந்து, அதாவது 5ஆம் தேதி இருக்கு இல்லையா? ஸோ 5ஆம் தேதியிலேருந்தே நம்மளுடைய கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து நான் டெலகிராம் குரூப்பில் கொஸ்டின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணிடுவேன். 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டே 1க்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா 200 டேஸ். ஓகேங்களா? ஸோ 200 நாளைக்கு டோட்டலாக உங்களுக்கு நாங்கள் இலக்கண பகுதியில் ஒரு 5000 கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நீங்கள் வந்து இலக்கண கான்செப்டை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா இலக்கணத்தை வந்து நிறையா நீங்கள் டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இலக்கண பகுதி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து ரெகுலராக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஒரு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் உங்களுக்கு மாடல் வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு டே வைஸும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து இலக்கணம் தான். ஒவ்வொரு கொஷனும் நீங்கள் படிக்கும்போது அதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி எல்லாருமே படிச்சிருப்பீங்க.
இல்லை நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை, இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாலே தெரியும், ஓகே இது இப்படி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் பார்க்கும்போது அதில் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும்போது உங்களுக்கு என்ன பண்ணிடும், கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ டே வைஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து டெஸ்ட் இருக்க போது. டோட்டலாக 200 நாள் உங்களுக்கு ஒரு 5000 கொஷின்ஸை வந்து நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து எல்லா டெஸ்ட்டையும் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.